காலையில் கமர்தினும் வாட்டர்மெலனும் வெசல் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. வெசல் வாஷ் பண்ணிகிட்ருக்கும்போது பார்வதியோட அந்த நேற்று உள்ள இன்சிடெண்ட்டை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. சொல்லிவிட்டு 2 பேரும் பேசும்போது பார்வதியை வந்துட்டு வாட்டர்மெலன் சொல்கிறாரு, ஐயோ அதை நம்பவே கூடாது, அது மட்டும் எவ்வளோ சாப்பாடெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கு, ஆனால் நம்மக்கிட்ட தான் வந்து எல்லாத்தையும் கேட்கும். அதுக்கப்புறம் என்னென்னா அது எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு நேக்காக அடுத்தவங்க பேரில் அந்த தப்பை திருப்பி விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடும். நான் நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கியூசியாக இருக்கும்போது கூட நான் நிறைய வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பேன், அந்த ஐபிஆருங்கிற வேர்டெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், அந்த வார்த்தையெல்லாம் என்கிட்டேருந்து காப்பி அடிச்சுட்டு அது சொல்கிற மாதிரியே கரெக்டாக சொல்லிடும். ஆனால் நீ நல்லா கேட்டிருக்கணும் கமர்தீன், அப்படி நீ விட்டுருக்கக்கூடாது, நீ ஏன் விட்ட அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் கிட்டே கேட்குறாரு. சிக்கனை ஸ்டோர் ரூமில் வைக்க சொல்லும்போது தானே நீ எடுத்த, நீயும் எவ்வளோ மாடாக உழைச்சிருக்க, அது எவ்வளோ ஃபுட்டை எடுத்து கிண்ணமாக ஒழிச்சு வச்சுருக்கு, அது எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு கமர்தீன் கிட்ட. கமர்தீனும் ஆமாம் இனிமேல்லாம் கேட்க போகிறதில்ல, இனிமேல்லாம் வந்து நான் இனியே நம்பி ஏமாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா வராங்க. சாண்ட்ரா வந்துட்டு என்னாச்சு அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்னோடனே நான் ஒன்றெல்லாம் நம்ப மாட்டேன் கமர்தீன், நீ இப்படி தான் சொல்வ, திருப்பவும் அவள் கூட தான் நீ போவ அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. சொன்னோடனே இல்லை இனிமேல் போகவே மாட்டேன், பொண்ணு நான் வைல்ட் கார்டாக வந்தப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல கமர்தீன் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு கமர்தீன் ஆமாம் சாரிக்கா சாரி, இப்போ தான் எனக்கு புரியுதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் சாண்ட்ரா வந்து நேற்று பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக பேசினாங்க, இன்றைக்கி கமர்தீன் கிட்ட பார்வதிக்கு எகெயின்ஸ்டாக பேசுகிறாங்க. அவங்க பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணலாம், எகெயின்ஸ்டாக பேசலாம், பட் அதில் வந்து ஒரு ஸ்டாண்டில் நிற்கணும். அவங்க வந்து நேற்று அப்படி பேசிவிட்டு இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்க, அது என்னங்கிறது நமக்கு தெரியலை. ஸோ வாட்டர்மெலனுக்கு வந்து எல்லாமே தெரியுது, பார்வதியை வந்து எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு நம்ம மேலே திருப்பி விட்டுருவான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கமர்தீன் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சாரி கேட்டுருவா, சாரி கேட்டால் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இவங்களுக்கு எல்லாமே தெரியுது. அப்புறம் பார்வதியை வந்து நம்மளை ஒரு நல்ல பகடக்காயாக யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் சொல்கிறாரு. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரேடியாக அவங்கள சொல்கிறதுக்கு இது இல்லை போல இருக்குது. இவங்க எல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த சைடு உள்ள மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டால் சரி. உங்களுடைய ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.